அரவெனும் ராகு ஐயனே போற்றி. கரவாது அருள்வாய் கஷ்டங்கள் நீக்கி ஆக அருள் புரி அனைத்திலும் வெற்றி. ராகு கனிஜே ரம்மியா போற்றி. கேதத்தேவே கீர்த்தி திருவே பாதம் போற்றி பாபம் தீர்ப்பாய். வாதம் வம்பு வழக்குகள் இன்றி கேதுத்தேவே கேன்மயாய் இரட்சி. ராகவே நமஹ கேதவே நமஹ. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு அடியனுடைய பணிவான வணக்கங்கள். நாம் நமது டெம்பிள் டிவியின் வாயிலாக பலவிதமாக ஜோதிட சம்பந்தமான நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து வருகின்றோம். அந்த வகையிலே தற்சமயம் தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 2019ஆம் ஆண்டிற்கான ராகு கேது பெயர்ச்சி. அதாவது மற்ற கிரகங்கள் கிளாக் வைஸாக வரும், இந்த ராகு கேதுக்கள் அப்பிரதட்சிணமாக ஆன்டி கிளாக் வைஸாக வரும். அப்போ ராகு பகவான் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கும், கேது பகவான் மகர ராசியிலிருந்து தனுசு ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். அப்படி ஆகும் தருவாயிலே விருச்சிக ராசியான நமக்கு விஷாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தாங்கள் பொதுவாக செவ்வாயினுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கீங்க. நிறையா பூமி, இடம், பொருள், மனை இதெல்லாம் வாங்கலாம். இல்லை இது சார்ந்த துறையில் நீங்கள் அதிகாரிகளாக விளங்கலாம். இரத்த தானங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கும். எல்லாருக்கும் உதவும் குணம் கொண்டவர்களை கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கக்கூடியவர்கள். ஒரு தடவை படித்தா ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை ஒரே தடவை பார்த்தா அதை கற்றுக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்தவர்கள் தாங்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு ராகு பகவான் 8ஆம் இடமாகிய இடத்திற்கு சஞ்சரிப்பதனாலே விக்னம் என்று சொல்வார்கள். தடை, இடையூறு இவையெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக விளங்குகின்றது. ஏற்கனவே பார்த்தோம்னா உங்களுக்கு குரு ஜென்மத்தில் இருக்கார், 7.5 சனியும் இருக்குது, ராகுவும் சரியில்லை. அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய நேரம் விருச்சிக ராசி நேயர்கள். விக்னம், இடைஞ்சல், எது செஞ்சாலும் தடை, இடையூறு இப்படி இருக்கும். கேது அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தில் விரோதம், பகை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, பிரிதல், விவாகரத்து, வீண் வம்பு வழக்கு சண்டை, விரோதங்கள், எல்லாருக்கிட்டையும் பகை உண்டாகுதல். ஏன்னா ராகு கேது பயிற்சி அவ்வளவு நன்மை இல்லை. அது மட்டும் இல்லாமல் சனி 7.5 சனி, குரு ஜென்ம குரு. எனவே விருச்சிக ராசி நேயர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த ஒரு வருஷம். அவசியம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசின்னு பார்த்தோம்னா விருச்சிக ராசியும் பண்ணியே ஆகணும். மற்றதை விட 100க்கு 120% விருச்சிக ராசி நேயர்கள் பரிகாரம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நேரம் அப்படி இருக்குது. 8ஆம் இடத்துல ராகு, 2ஆம் இடத்துல கேது, குரு ஜென்ம குரு, சனி 7.5 சனி. வேறு எந்த நன்மை இருக்குது? திசாபுத்தி அனுகூலமாக இருந்தால் தங்களுக்கு சாதகம். அதனால் வீணாக யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது, விரோதத்தை வளர்க்கக்கூடாது. நம்ம வாயால் எது சொன்னாலும் நல்லதே சொன்னாலும் அது தீமையாக தெரியும். அப்போது விருச்சிக ராசி நேயர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள விருச்சிக ராசி நேயர்கள் மனைவியாகவோ கணவனாகவோ இருந்தால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தாங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமேயானால் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும். சத்ரு சம்ஹார திரிசதி யந்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த யந்திரத்தை வைத்து பூஜை வழிபாடுகள் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் சுமங்கலி பெண்களுக்கு தானங்கள் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஏழை பிராமணர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த சத்ரு சம்ஹார யந்திரம் தான் உங்களை இப்போ காப்பாற்று இந்த 1.5 வருஷம். அந்த யந்திரம் தேவைப்படுபவர்கள் இந்த கீழே இருக்கக்கூடிய தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கிட்ட வாங்கிக்கலாம். அது விவரங்கள் நான் தெளிவாக ஃபோனில் சொல்கிறேன். மற்றபடி வெள்ளிக்கிழமை சுமங்கலி பிரார்த்தனை, ஞாயிற்றுக்கிழமை ஏழை அந்தணர்களுக்கு அன்னதானம், வஸ்திரதானம் இவையெல்லாம் செய்து வந்தால் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். தாங்கள் சகல நன்மைகளும் பெற்று நீண்ட ஆயுளுடன் வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்து, எங்களுடைய இந்த டெம்பிள் டிவி சேனல் தங்களை மிகவும் பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.